உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். த மோல்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதை பர்த் மார்க் என்று கூட சொல்லுவது வழக்கம். தமிழிலே மச்சம் என்று சொல்லுவது வழக்கம். இந்த மோல்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு நான் கேன்சரஸ் டிசார்டர் ஆஃப் பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் ஸ்கின் என்று சொல்லப்பெறுகிறது. அதாவது பயப்பட இல்லாத, கேன்சர் அல்லாத ஒரு திசு வளர்ச்சி, அது கருமை நிற திசு வளர்ச்சி. இது மச்சம் என்று சொல்லப்பெறுகிறது. நம்மளுடைய உடல் அடையாளமாக பர்த் மார்க்ஸ் என்று கூட இது குறிப்பிட பெறுகிறது. இதற்கு நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. என்றாலும் அழகு குறைபாடு என்று வருகின்ற பொழுது இந்த கருப்பு மச்சங்களின் மேலே பூண்டு, த கார்லிக் என்று சொல்லுகின்ற அல்லியம் சட்டிவம் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது பூண்டு. இந்த பூண்டை நசுக்கி இந்த கருப்பு புள்ளிகளின் மேலே வைத்து இரவு நேரத்திலே ஒரு கட்டி கொண்டு படுப்பதினாலே சில நாட்களிலே அல்லது ஒரு சில வாரங்களிலே இந்த கருப்பு மச்சங்கள் என்பது காணாமல் போகும், தோல் பழைய நிலையை அடையும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த இன்க்ரோயிங் ஹேர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். இதை ரேசர் பம்ப்ஸ் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதாவது தலைமுடியோ உடலிலே இருக்கின்ற முடியோ தோலுக்கு உள்ளேயே வளர்வது, வெளியே வளர்வதற்கு பதிலாக முடி வளைந்து தோலுக்கு உள்ளேயே வளர்கின்ற நிலையிலே அங்கே இது செப்டிக் என்கின்ற புண்களை ஆக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வெளியே வரக்கூடிய முடி உள்ளேயே வளர்வதனாலே அந்த இடத்திலே சிவந்த கொப்புளங்கள், புண்கள் ஏற்பட்டு வலி ஏற்படுகிறது. சீழ்பிடித்து அது உடையக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்திலே இந்த ஓட்ஸ் என்று சொல்லுகின்ற கஞ்சியாக நாம் குடிக்கின்ற ஓட்ஸ், அதனுடைய அரிசி மாவை எடுத்து நீர் விட்டு குழைத்து அதனோடு எலுமிச்சை சாறு சேர்த்து அதனோடு எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு சேர கலந்து மேலே பூசி வைத்திருந்து கழுவி விடுவதனாலே நாளடைவிலே இந்த இன்க்ரோயிங் ஹேர் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஏற்படுகின்ற புண்கள், வீக்கம் வற்றி போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வயிற்றுக் கோளாறுகள் என்பது இளஞ்சிறார்கள் முதல் வயது முதியவர்கள் வரையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது நாம் அறிவோம். இளஞ்சிறார்கள் நன்கு மென்று தின்னாத நிலையிலே அவர்களுக்கு செரிமான சீர்கேடுகள் ஏற்படுவது வழக்கம். பல் முளைக்கின்ற பொழுது அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவது வழக்கம். வயது முதிர்ந்தவர்களுக்கும் சரியான வகையிலே செரிமானம் ஆகாத நிலையிலே வயிற்றுப்போக்கு ஏற்படுவது வழக்கம். அது மட்டும் அல்லாமல் சர்க்கரை போன்ற நோய்கள், பெண்களை பற்றிய லுகேரியா என்று சொல்லுகின்ற வெள்ளை போடுகின்ற நோய், இப்படிப்பட்ட நோய்களுக்கு வெந்தயத்தை ஒரு நன்மருந்தாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தேரையர் வெண்பா என்கின்ற நூலிலே வெந்தயத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பிள்ளை கணக்காய்ச்சல், பேதி சீத கழிச்சல், தொல்லை தரும் மேகங்கள் தொலையும் காண் என்று சொல்லுகின்றார். தொல்லை தரும் மேகங்கள், மேகம் என்று சொன்னால் ஒழுக்கு என்று பொருளாகும். இந்த ஒழுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது விந்து ஒழுக்கு, சர்க்கரை கழிவு, அதாவது நீர் இழிவு என்று சொல்லுவார்கள். சர்க்கரை சிறுநீரிலே கலந்து போவது, அது மட்டுமல்லாமல் அதிகமான சிறுநீர் வெளியாவது, இப்படிப்பட்ட மேகங்கள், ஒழுக்குகளை
போக்கக்கூடியதாக இந்த வெந்தயம் ட்ரைகோனல்லா ஃபைனம் கிரேக்கம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ஃபெனுக்ரீக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, மென்துலு என்று தெலுங்கு பாஷையிலேயும் மேத்தி என்று வடமொழியிலேயும் சொல்லப்பெறுவது வெந்தயம். இந்த வெந்தயம் உடலுக்கு பலம் தரக்கூடியது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, இந்த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடியது, இந்த கொலான் என்று சொல்லுகின்ற மலக்குடலிலே ஏற்படுகின்ற புற்று போன்ற நோய்கள் வாராமல் தடுக்கின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை வெந்தயம் பெற்றிருக்கிறது. வெந்தயத்தை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது, குறிப்பாக அரிசி மாவோடு வெந்தயத்தை சற்று அதிகமாக சேர்த்து நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது உடல் வலி குறைகிறது, உடலுக்கு வலிமை ஏற்படுகிறது என்பதை மறுத்தல் ஆகாது. அது மட்டுமல்லாமல் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக வெந்தயம் விளங்குகிறது. விந்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியதாகவும் இந்த வெந்தயம் நமக்கு பயன் தருகிறது. இந்த வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது, பலம் தருகிறது, உள் உறுப்புகளுடைய புண்களை ஆற்றுகிறது, வயிற்றுப்போக்கை நிறுத்துகிறது, மேக ஒழுக்கை நிறுத்துகிறது என்று நாம் பார்த்தோம். இதனோடு முராயா கொய்னிகி என்று சொல்லக்கூடிய கறிவேப்பிலையும் எப்படி வெந்தயத்திலே வெந்த அயம் என்று இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறோமோ, அதுபோல கறிவேப்பிலையிலே அதிகமான இரும்பு சத்துவத்தை இறைவன் பொதித்து வைத்திருக்கிறான். விட்டமின் சி சத்துவத்தை இதிலே அதிகமாக வைத்திருக்கின்றான். அது மட்டும் அல்லாமல் ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் கறிவேப்பிலையிலே அதிகமாக இருக்கிறது. எலும்புகளுக்கு பலம் தருகிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது, குருதியிலே இருக்கின்ற ஹெச்பி என்கின்ற ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துகின்ற ஒன்றாக கறிவேப்பிலை உணவாகி பயன் தருகிறது. இதனோடு ஃபிலாந்தஸ் எம்பிலிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, அம்லா என்று வடமொழியிலே சொல்லப்பெறுவது நெல்லி வற்றல். இந்த நெல்லி வற்றல் இரும்பு சத்துவத்தையும் விட்டமின் சியும் பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் என்று சொல்லுகின்ற தாது உப்புக்களையும் மிகுதியாக பெற்றிருக்கிறது. இந்த நெல்லிக்காயும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது, எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு இந்த வைல்டு டர்மரிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று, மர மஞ்சள். இது மஞ்சளை போலவே குர்குமின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருள் அதிகமாக உடைத்தாக இருக்கிறது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும் உள் உறுப்புகளிலே சேர்ந்திருக்கின்ற பாக்டீரியாஸ், அமீபாஸ் போன்ற நுண்கிருமிகளை ஒழிக்கக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. அன்பான நேயர்களே, வெந்தயம், கறிவேப்பிலை, நெல்லி வற்றல் அதனோடு மர மஞ்சள் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு வெந்தயம், நெல்லிவற்றல், கருவேப்பிலை மற்றும் மரமஞ்சளை பயன்படுத்தி மலச்சிக்கலை சரி செய்து உடலில் ஏற்படும் சோர்வை போக்கி உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்து, இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஊற வைத்த வெந்தயம் மற்றும் நெல்லிவற்றல், மரமஞ்சள் பொடி, கருவேப்பிலை. நம்ம நெல்லிவற்றல் மற்றும் வெந்தயத்தை இரவே ஊற வச்சிடணும். நெல்லிவற்றல் ஒரு 5 to 7 நம்பர்ஸ் ஊற வைக்கணும். அதே போல் வெந்தயம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சுட்டு காலையில் இந்த தண்ணியோட இதை எடுத்து அரைச்சிடணும். நம்ம நெல்லிவற்றலுக்கு பதில் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் எடுக்கும்பொழுது கோல்ட் ஆகும். அப்படி இருக்கிறவங்க நெல்லிவற்றல் பயன்படுத்தலாம். திப்பிலியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கோல்ட் ஆகாமல் இருக்கும். மிளகு அல்லது திப்பிலி எது வேணாலும் அடிஷ்னலாக நம்ம இது கூட சேர்க்கலாம். இதோட நம்ம மரமஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். மரமஞ்சள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம மரத்தோட செதில்கள் மாதிரி இருக்கும். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதோட பொடியும் கிடைக்கும் நமக்கு. இந்த பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம், மரமஞ்சள் பொடி. இதோட நம்ம கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 4 கொத்து அளவு போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணும்பொழுது இதோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும்.
இது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தும் பொழுது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்படி நம்ம தயார் பண்ண முடியல அப்படின்னா இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 4 பொருட்களும் நம்ம சம அளவு எடுத்து நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை சேர்த்துடலாம். இது அதிக நேரம் கொதிக்க வைக்காமல் ஓரளவுக்கு நம்ம சூடானதும் எடுத்து ஆற வச்சு குடிச்சிடலாம். இதை நம்ம வடிகட்டாமல் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தோடு எடுக்கும் பொழுது தான் அதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய அந்த ஹை ஃபைபர் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு, சர்க்கரை அளவு இவை இரண்டையுமே கட்டுப்படுத்தும், மலச்சிக்கலும் வராமல் தடுக்கும். இந்த மருந்து சாப்பிடும் பொழுது ஒரு சிலருக்கு கோல்டு ஆச்சு அப்படின்னா நம்ம அது கூட திப்பிலி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சூடு அப்படின்றதுனால கோல்டு ஆகாது, இப்படியே கூட எடுக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு சூடான போதும், கொதிக்க வேண்டாம். இந்த மருந்தை நம்ம உணவுக்கு பின் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப லோ சுகராக இருக்கும் பொழுது காலையில் வெறும் வயத்தில் இதை எடுத்தால் இன்னும் சுகர் கம்மி ஆகிட்டு அதுக்கப்புறம் தலை சுத்தல் போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால உணவுக்கு பின் எடுத்துக்கிறது நல்லது. வெந்தயம், மரமஞ்சள், நெல்லி வற்றல் மற்றும் கருவேப்பிலை சேர்ந்த இந்த பானத்தை தினமும் காலையில் உணவுக்கு பின் குடிச்சிட்டு வரும் பொழுது இது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும், இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை அளவு மற்றும் கொழுப்பின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும், உடலுக்கு பலம் தரக்கூடிய, புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, வெந்தயம், நெல்லி வற்றல், மரமஞ்சள், கறிவேப்பிலை இவை 4ஐயும் சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் அந்தி சந்தி என்று 2 வேளை உணவுக்கு பின் கொண்டு வருவதனாலே இது வயிற்றுப்போக்கு இவற்றை நிறுத்துகிறது. அதாவது நீர்த்த பேதி, சீத பேதி, குருதியோடு கலந்த பேதி இவற்றை நிறுத்துகிறது. மேக ஒழுக்குகள் என்று சொல்லுகின்ற குருதி போக்கு, தேவையற்ற குருதி போக்கு, இந்த மெட்டோரேஜியா என்று சொல்லுகின்ற வகையிலே 2 முறை அல்லது 3 முறை மாதத்திலே லேசாக குருதி வெளிப்பாடு ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலையை நீக்குகிறது. லுகேரியா என்கின்ற வெள்ளை போக்கு இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு பலத்தை தருகிறது. அத்தி ஜுரம் என்று சொல்லுவார்கள். எலும்பிலே ஏற்படுகின்ற காய்ச்சல், அதாவது டிபி என்று சொல்லுகின்ற காச நோய், இந்த காச நோய்க்கு கூட இது ஒரு அற்புதமான உள்மருந்தாகி உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த என்புருக்கி நோய்க்கும் இது மருந்தாகிறது, எலும்புகளுக்கு பலம் தருகிறது. குருதியிலே HB என்று சொல்லுகின்ற இரும்பு சத்துவத்தை ஹீமோகுளோபின் என்கின்ற வகையிலே அதிகரிக்கிறது. அது மட்டுமல்லாமல் தோலுக்கு மென்மை தருவது மட்டுமல்லாமல் வயிற்றுப்போக்கை நிறுத்துகிறது, மலச்சிக்கலை மாற்றுகிறது. இப்படி உடலுக்கு பொலிவு தருகிறது, பலம் தருகிறது, மலச்சிக்கலை போக்குகிறது, ஒழுக்குகளை நிறுத்துகிறது. உடல் தேற்றியாக, ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே நோயுற்றவர்களுக்கு உடல் தேற்றியாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, இந்த கறிவேப்பிலை, நெல்லி வற்றல், அதனோடு மரம் மஞ்சள், வெந்தயம் சேர்ந்த இந்த மருந்து ஒரு அற்புதமான ஒரு நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது என்பதனாலே நோய் இல்லாதவர்களும் நோய் வராமல் தடுப்பதற்காக இதை நாம் பயன்படுத்துவதிலே தவறு இல்லை என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கறிவேப்பிலை முதலான மூலிகைகள் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.